வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை விரைவில் நீக்கப் போகிறார்களா? மௌனம் காக்கின்ற எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வரும் அக்கட்சியில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் விரைவில் அக்கட்சியில் இருந்து நீக்கப்படுவார் என்பதனை அதிமுகவில் செய்தி தொடர்பாளர்களின் ஒருவரான வாகை செல்வன் மறைமுகமாக குறிப்பிட்டு வருகிறார். செங்கோட்டையன் செல்வாக்கு இல்லாதவர், அவரை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. செங்கோட்டையன் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் பேசுவார் என்று வாகை செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வருகின்ற அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அதிமுகவின் தலைமையை மீறி டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். செங்கோட்டையன் சென்னையிலும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். செங்கோட்டையன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறோம் என பாஜக அறிவித்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து பிடி கொடுக்கவில்லை. இதனால் அதிமுகவில் கலத்தை பாஜக ஏற்படுத்தக்கூடும். இதனால் அதிமுகவில் கலகத்தை பாஜக ஏற்படுத்தக்கூடும். அதிமுகவின் ஏக்நாத் ஷிண்டோவாக செங்கோட்டையனை பாஜக களமிறக்கி என கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் பற்றி அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறுகையில், செல்வாக்கு இல்லாத மனிதர் செங்கோட்டையன், அவரை பற்றி எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. செங்கோட்டையன் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் விரைவில் மௌனம் கலைத்து விரிவாக பேசுவார். அதிமுகவில் எந்த ஒரு உட்கட்சி பிரச்சனையுமே இல்லை என்றார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் சேர்த்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அக்கட்சியின் சீனியர்களின் குரலாக இருக்கிறது. இதனை வெளிப்படுத்தும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சியை புறக்கணித்தார். செங்கோட்டையன் அதிமுகவில் ஒற்றுமையை வலியுறுத்தி செங்கோட்டையன் பேசி வந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்தித்து நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். இதனால் சட்டசபையில் செங்கோட்டையன் சந்தித்து அதிமுக தலைவர்கள் சமரச பேச்சுவார்த்தையை நடத்தினர். ஆனால் செங்கோட்டையன் பாஜகவுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் குழு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது என கூறப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை. இந்த நிலையில் திடீரென டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இது தொடர்பான கேள்விக்கு மௌனமே நல்லது என்று மட்டும் செங்கோட்டையன் பதிலளித்தார். இதனால் தொடர்ந்து சென்னையில் மத்திய நிதி அமைச்சர் சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார். இதனால் அதிமுக தலைமை செங்கோட்டையன் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.